இனிய காலை வணக்கம். உலக மின்னல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்று நான் எடுத்த தலைப்பு ஆஸ்திரேலியா ஓய்வு ஊதிய வயது முழு செய்தி வாசிப்பு. என்னால் இயன்றளவு எனக்கு தெரிந்தவற்றை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். வணக்கம். ஆஸ்திரேலியாவில் ஓய்வு பெற திட்டமிடும் மக்களுக்கு முக்கியமான தகவல். பென்ஷன் ஏஜ் ஆஸ்திரேலியா, அதாவது ஓய்வூதிய திட்டம். ஆஸ்திரேலியா ஓய்வூதிய வயது குறித்து முழுமையான விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். ஆஸ்திரேலியா அரசின் ஏஜ் பென்ஷன் என்பது வயது முதிர்ந்த குடிமக்களுக்கு வழங்கப்படும் முக்கியமான சமூக பாதுகாப்பு உதவியாகும். ஓய்வு காலத்தில் அடிப்படை செலவுகளை சமாளிக்க இந்த ஓய்வூதியம் பெரிதும் உதவுகின்றது. ஓய்வு ஊதிய வயது என்ன? 2025 நிலவரப்படி ஆஸ்திரேலியாவில் ஓய்வூதியம் பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது 67 ஆண்டுகள். ஆனால் அரசின் புதிய முடிவின்படி 2025 நவம்பர் மாதத்திலிருந்து சில வயது பிரிவினருக்கு ஓய்வு ஊதிய வயது 68 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஓய்வூதிய வயது ஏன் உயர்த்தப்படுகின்றது? முன்னதாக ஆண்களுக்கு 65 வயதும் பெண்களுக்கு 60 வயதுமாக இருந்தது. தற்பொழுது இருவருக்கும் சமமாக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீண்ட காலம் வாழ்வதும் வேலை செய்யும் காலம் அதிகரிப்பதும் அரசின் ஓய்வு ஊதிய செலவுகளை சமநிலையில் வைத்திருக்க இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. பிறந்த தேதியின் அடிப்படையில் ஓய்வு ஊதிய வயது 1952 ஜூலை 1 முன் பிறந்தவர்கள் 65 வயது, 1952 ஜூலை முதல் 53 ஆண்டு டிசம்பர் வரை 65.5 வரை வயது, 1954 ஜனவரி முதல் 1955 ஜூன் 30 வரை 66 வயது, 1955 ஜூலை முதல் 1956 டிசம்பர் வரை டிசம்பர் 31 வரை 66.5, 1957 ஜனவரிக்கு பிறகு ஜனவரி 1 பிறகு முக்கியமாக 67 வயது, 1959 ஜனவரி 1 பிறகு அதாவது 2025 நவம்பர் முதல் 68 வயது ஆகும். இது அநேகமாக ஐக்கிய ராச்சியத்தை பின்பற்றிய நிலையில் இந்த ஓய்வூதியம் ஒன்றாக இருக்கின்றது. 10 ஆண்டுகள் குடியிருப்பு விதி. ஏஜ் பென்ஷன் பெற விண்ணப்பிக்கும் நாளில் ஆஸ்திரேலியாவில் குடியிருப்பாளராக இருக்க வேண்டும். பொதுவாக 10 ஆண்டுகள் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்திருக்க வேண்டும். அகதிகள் மற்றும் சில சர்வதேச ஒப்பந்த நாடுகளில் வசித்தவர்களுக்கு விதிவிலக்குகள் உள்ளன. வருமான மற்றும் சொத்து மதிப்பீடு. ஏஜ் பென்ஷன் வழங்கப்படும் தொகை வருமான சோதனை, சொத்து சோதனை இரண்டின் அடிப்படையிலும் கணக்கிடப்படுகின்றது. முக்கிய அம்சங்கள்: தனி நபர் ஒருவர் 2 வாரத்துக்கு $190 வரை சம்பாதிக்கலாம். ஒர்க் போனஸ் மூலம் வேலை வருமானத்தில் $300 வரைக்கும் விலக்கு. உங்கள் சொந்த வீடு சொத்து சோதனையில் சேர்க்கப்படவே மாட்டாது. 2025 ஆண்டுக்கான அதிகபட்ச ஓய்வு ஊதிய தொகை தனிநபர் $1,96.70, தம்பதி ஒவ்வொருவருக்கும் $826.80, தம்பதி மொத்தமாக இருப்பதற்கு $1,653.60. மேலும் வாடகை உதவி மற்றும் பிற கூடுதல் சலுகைகள் வழங்கப்படலாம். விதிவிலக்குகள்: கடுமையான உழைப்பு வேலைகள், தீவிர உடல் நல பாதிப்புகள், மாற்றக்கால சிறப்பு ஏற்பாடுகள், பராமரிப்பாளர்கள் மற்றும் முன்னாள் வீரர்களுக்கான தனித்திட்டங்கள். முடிவுரை: ஆஸ்திரேலியா ஓய்வூதிய விதிகளை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு திட்டமிடுவது பாதுகாப்பான மற்றும் அமைதியான ஓய்வுகால வாழ்க்கைக்கு உதவும். இதுதான் ஆஸ்திரேலியா ஓய்வூதிய வயது குறித்த முக்கியமான தகவல்.
நன்றி. இவற்றை உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள் யாராவது ஆஸ்திரேலியாவில் இருந்தால் அவருடன் பகிர்ந்து கொண்டு அவர்கள் இதை அறிந்து வைத்தால் நன்மை பயக்கும். நன்றி, வணக்கம்.